வணக்கம். பிஎல்ஜி பிரசன்ஸ் இன்னைக்கு உங்களுக்காக சொல்ல போற அருமையான கதை தன்மானம். எழுதியவர் சுகந்தி. கதைக்குள்ள போலாமா? தன்னை பெண் பார்க்க வந்த பையன் சேகரை மீனாவுக்கு மிகவும் பிடித்து விட்டது. அவன் அவளை பெண் பார்த்து விட்டு சென்று 10 நாளாகியும் அவன் முகமே அவள் மனதில் நிறைந்திருந்தது. அழகாக இருந்தான் சேகர். இந்த கால இளைஞர் போல் இல்லாமல் தலைக்கு எண்ணெயை தடவி இடது பக்கம் வகிடெடுத்த முடியை வாரியிருந்தது. மிகவும் அழகாக இருந்தது. ஷேவ் செய்யப்பட்ட முகத்தில் முடியிருந்த இடம் இளம் கருப்பாக இருந்தது. அவன் பார்வை எடுப்பான அவள் பருவமேனி மீது படர்ந்து கொண்டிருக்கவில்லை. இருந்த 1 மணி நேரமும் மீனாவின் உருண்டையான முகத்தையும் செழிப்பான கன்னங்களையும் ஈரம் மினுமினுக்கும் உதடுகளையும் அழகான கண்களையும் தான் அவன் பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வை மீனாவிடம் என்னை உனக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்பது போல் இருந்தது. அவன் அம்மா பெண் வீட்டாரின் பொருளாதார நிலைமையை வீட்டிலுள்ள பொருட்களை பார்த்து நிர்ணயம் செய்து கொள்வது போல் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருட்களையும் பார்த்து கொண்டிருந்தாள். பாவம், அவள் கணவரோ எங்கள் வீட்டிற்கு விளக்கேற்ற ஒரு மருமகள் வந்தால் போதும் என்பது போல எல்லாரையும் சாதாரணமாக பார்த்து கொண்டிருந்தார். பெண்ணை ஒரு முறை தலைமுதல் உள்ளங்கால் வரை பார்த்து பிள்ளையிடம் திரும்பி என்ன சொல்ற சேகர் என்று கேட்டாள் அம்மா. ஓகேம்மா என்று ஒரு வரியில் தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்தியபடி சொன்ன சேகர் மீனாவை பார்த்தான். தனக்கும் ஓகே என்று சொல்வது போல மீனா எல்லாரையும் ஒரு முறை பார்த்து தலையை குனிந்து கொண்டாள். அவளுள் ஆனந்தம் பொங்கி கொண்டிருந்தது. அப்போ ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு வாங்கோ சந்தானம் சார், மேற்கொண்டு பேசலாம் என்றார் பிள்ளையின் அப்பா பத்மநாபன். பேஷா வரேன், இப்போது எல்லாரும் காஃபி டிஃபன் சாப்பிடுங்கோ என்றார் சந்தானம். 2 வகை பஜ்ஜி, ரவா கேசரி, கேரட் அல்வா, தேங்காய் சட்னி, கும்பகோணம் டிகிரி காஃபி என்று எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டு புறப்பட்டனர். வயிறும் மனமும் நிறைந்த திருப்தி ஒவ்வொருவர் முகத்திலும் தெரிந்தது. சென்றவர்களும் வீட்டில் இருப்பவர்களுக்கும் ஒரே சந்தோஷம். மீனா என்று அழைத்தார் சந்தானம். என்னப்பா என்று கேட்டபடி அவர் அருகே வந்தாள் மீனா. பிள்ளையை நல்லா பாத்தியாமா என்று கேட்டார் சந்தானம். பிடிச்சிருக்குப்பா என்ற மீனா வெட்கத்தால் தலையை குனிந்து இந்த வரனையே முடிச்சிடுங்கப்பா என்று சொல்லிவிட்டு உள்ளே ஓடினாள். அப்போ உடனே ஆக வேண்டிய காரியத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுங்கோ என்று உற்சாகத்துடன் சொன்னாள் மீனாவின் அம்மா சாரதா. மறுநாளே பிள்ளை வீட்டிற்கு சென்ற சந்தானம் திரும்பி வரும்போது சற்று உற்சாகம் குறைந்தவராக வந்தார். என்னங்க, என்னமோ போல இருக்கீங்க என்று பதட்டத்துடன் கேட்டாள் சாரதா. பிள்ளையோட அம்மா பொண்ணுக்கு எவ்வளவு நகை போட போறீங்கன்னு எடுத்தெடுப்புலயே கேட்டாங்க. நாம முடிவு செஞ்சபடி 10 பவுன் போடலான்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். எங்க பெரிய மருமக 20 பவுன் நகையோட வந்தா. சின்ன மருமக அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் 15 பவுனாவது போட்டுட்டு வந்தாதான் எங்களுக்கு பெருமையாகவும் திருப்தியாகவும் இருக்குன்னு சொல்றாங்க என்றார் சந்தானம். மேற்கொண்டு 5 பவுனா? அதுக்கே இப்போ சவரம் விற்கிற விலைக்கு 1 லட்சம் ரூபாய் ஆயிடுமே என்றாள் கவலையுடன் சாரதா. அது மட்டும் இல்ல சாரதா, வெள்ளி பாத்திரம் எல்லாம் 5 கிலோக்கு வாங்கணுமா? அடக்கடவுளே, பையனுக்கு நாம கொடுக்கறதா இருக்கிற 10,000 ரூபாய் போதாதான். எவ்வளவு வேணுமா? 40,000 வேணுமா? அப்படியா கேட்டாங்க? ஆமா சாரதா, சீர் சன்னதி, கல்யாண பட்டு புடவை, ஜவுளி, கல்யாண மண்டபம், சமையல்காரர், ரிசப்ஷன், மியூசிக், வீடியோ எல்லாம் ஏதோ பேருக்கு செஞ்சு ஒப்பேத்த கூடாதான். ஒவ்வொன்னையும் பெரிய அளவுல ரொம்ப கிராண்டா செய்யணுமா? கேட்கும் போதே எனக்கு தலைய சுத்துதே. நாம போட்டிருக்க பட்ஜெட்டை விட 3 லட்சம் ரூபாய் அதிகமாயிடும் போல இருக்கே. ஆகும் ஆகும், நம்ம பொண்ணு மீனா அந்த பையனே முடிச்சுனுங்கப்பான்னு வேற தன் மனக்கிடக்கிய சொல்லிட்டா. எப்படியாவது செஞ்சாகணும் சாரதா என்றார் சந்தானம். ஆனால் அதிகப்படியான பணத்துக்கு எங்கே போவதென்று தான் சந்தானத்துக்கு தெரியவில்லை. அம்பா சமுத்திரத்திலேயே பிறந்து வளர்ந்தவர் சந்தானம். ஏழ்மையான குடும்பம். சொத்து சுகம் ஒன்றும் கிடையாது. சாதாரண எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர். சொற்ப சம்பளம். ஒரே பெண், மீனா என்ற மீனாட்சி. பள்ளியில் கிடைக்கிற சம்பளம் குடும்பம் நடத்தவே போதவில்லை. டியூஷன்கள் எடுத்தார் சந்தானம். அதில் எல்லா செலவுகளையும் சமாளிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு கூட வருமானம் வரவில்லை. அநேக நாட்கள் காலையில் ஸ்கூலுக்கு வயிற்றுக்கு ஒன்றும் சாப்பிடாமல் கூட போவார். மதியம் சாப்பிட பல நாட்கள் வீட்டிற்கு வரமாட்டார். கேண்டீன் கால்வாய் தண்ணீரை 2 கைகளாலும் அள்ளி குடித்து கிரவுண்டில் உள்ள நார்த்தை மரத்தடியில் பச்சை இலைகளில் இருந்து வீசும் நார்த்தை இலையின் மனத்தை சுவாசித்தபடி படுத்திருப்பார். மதியம் மறுபடியும் ஸ்கூல் செயல்பட துவங்கியதும் கிளாஸுக்கு செல்வார். அப்பொழுது அவர் உடம்பு மிகவுமே சூஷ்ணமாக அடைந்திருக்கும். மத்தியானம் அவர் சாப்பிடாமல் பட்டினி கிடந்திருக்கிறார் என்பது சாரதாவுக்கு தெரியும்.
ஜலபானம் கூட செய்யாமல் காலை மாலை இருவேளை எப்படித்தான் வகுப்பு நடத்துகிறாரோ என்று தானும் சாப்பிடாமல் விரதம் இருப்பது போல உபவாசம் இருப்பாள் சாரதா. இரவில் இருக்கிற சாதத்தை குழந்தை மீனாவுக்கு போட்டுவிட்டு சாரதாவும் அவரும் பெயருக்கு சாப்பிட்டு படுத்துக் கொள்வர். மறுநாளும் இதே கதைதான் தொடரப் போகிறது என்பதால் மௌனமாகவே படுத்து விடுவர். சாரதா வசதியானவர்கள் வீட்டில் தண்ணீர் இறைத்து கொட்ட, மாவு அரைத்து கொடுக்க, முறுக்கு தட்டை சீடை செய்து கொடுக்க, சமையல் செய்து கொடுக்க என்று போக ஆரம்பித்தாள். அப்படி போகும்போது வேலை செய்யும் வீட்டில் அவர்கள் கொடுக்கும் ஆகாரத்தால் அவள் பாடு கழிய ஆரம்பித்தது. பள்ளி வேலை, டியூஷன் என்பது தவிர தானும் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேலை செய்தால் கையில் 4 காசு சேர்த்து பெண்ணின் கல்யாணத்தை பற்றி நினைக்கவாவது முடியும் என்று எண்ணினார் சந்தானம். இரவு நேரத்தில் 10 மணி வரை ஒரு வக்கீலிடம் குமாஸ்தாவாக சேர்ந்தார். ஜில்லா கோர்ட் வக்கீல் அவர். அனந்த நாராயணன் என்பது அவர் பெயர். வடக்கு தெருவில் நீளவாக்கில் 8 கட்டு அமைந்த வீடு அவருடையது. வீட்டின் முன் இரும்பு கேட் போடப்பட்டிருக்கும். அதன் பின்னால் தாழ்ந்தும் கொஞ்சம் உயர்ந்தும் 2 திண்ணை இருக்கும். தாழ்ந்த திண்ணையில் ஒரு மேஜையும் நாற்காலியும் போடப்பட்டிருக்கும். அதில் வக்கீல் உட்கார்ந்து கொள்வார். சற்று உயரமான திண்ணையில் பாய் விரிக்கப்பட்டிருக்கும். அதில் தரையில் உட்கார்ந்து குனிந்து எழுதும் குமாசா மேஜை சரிவாக போடப்பட்டிருக்கும். அதன் எதிரே சந்தானம் உட்கார்ந்து வரும் நாட்களில் கீழ்கோர்ட்டில் மேல்கோர்ட்டில் வரவிருக்கும் வழக்குகளின் விவரத்தை நீளமாக 2ஆக மடித்திருக்கும் கேஸ்கட்டை பிரித்து படிப்பார். கண்களை மூடி காதுகளை கூர்மையாக்கி வழக்கின் விவரங்களை கூர்ந்து கேட்பார் வக்கீல் அனந்த நாராயணன். பிறகு மாடியில் உள்ள தம் சட்ட புத்தகங்கள் நிறைந்த லைப்ரரிக்கு சென்று வழக்காடுவதற்கான சட்டங்களையும் அதன் பிரிவுகளையும் ஆழ்ந்து படிப்பார். மறுநாள் அவர் எடுத்து வைக்கும் சட்ட பாயிண்டுகளாலும் வாதாடும் திறமையாலும் கேஸ் அவர் பக்கம் ஜெயித்துவிடும். வென்றவர் வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்கும் போது அவரது குமாஸ்தாவான சந்தானத்துக்கும் ஒரு கணிசமான தொகையை கொடுப்பார். குபேர நிதி கிடைத்தது போல இருக்கும் சந்தானத்துக்கு. வக்கீலும் மாதம் ஒரு தொகையை அவருக்கு கொடுப்பார். வயல் சண்டை, வரப்பு சண்டை, சொத்து சண்டை, பாக பிரிவினை சண்டை என்று பல சண்டைகள் இரு கோஷ்டியிடையே பகையை உண்டாக்கி வழக்காகி வக்கீலிடம் வரும்போது அவற்றை பார்த்து மக்கள் படும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கண்டு சாதாரண மக்கள் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ தாமும் ஏதாவது செய்ய வேண்டுமென்று சந்தானத்துக்கு தோன்றிற்று. தெருதோறும் 2-3 நல்ல தண்ணீர் குழாய், வீதியில் மின்விளக்கு, சாதாரண எலிமெண்டரி பள்ளி, உயர்நிலை பள்ளியாக ஊரில் எல்லையில் தொட்டு கொண்டு ஓடும் பஸ்ஸை ஊருக்குள் வரச் செய்ய, வாரம் ஒரு நாள் மட்டும் வரும் டாக்டரை தினசரி மருத்துவமனைக்கு வரச் செய்ய, மாலையில் பெரியவர்கள் அமர்ந்தோ நடந்தோ பாட்டு கேட்க, பஞ்சாயத்து பூங்காவில் ஒரு ரேடியோ ஒளிபரப்ப செய்ய, கப்பி சாலையை நல்ல சாலையாக மாற்ற என்று ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து மக்களுக்காக உழைத்ததில், சிறிது சிறிதாக பெயரெடுக்க ஆரம்பித்ததில் ஊருக்கு மிகவும் தேவையான ஒரு மனிதர் ஆனார் சந்தானம். ஆனால் அவருக்கு கிடைத்த பணம் பெண் மீனாவின் கல்யாணத்தை சுமாராக நடத்தும் அளவுக்கு மட்டும்தான் சேர்ந்தது. தன்னலம் இல்லாது செய்த தொண்டில் நல்ல பெயரும் புகழும் தான் சந்தானத்துக்கு கிடைத்தது. பணம் கிடைக்கவில்லை. தான் செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் எப்படி பணத்தை அடைவது என்பது சந்தானத்துக்கு தெரியவில்லை. மீனாவின் கல்யாணத்துக்கு தேவைப்படும் அதிகப்படியான பணத்தை எப்படி திரட்டுவதென்று தெரியாமல் விழி பிதுங்கிக் கொண்டிருந்தார் சந்தானம். சாரதாவும் பெண்ணின் கல்யாணம் எப்படிதான் நடக்கப் போகிறதோ என்று கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள். சந்தான சார், சந்தான சார் என்று வாசலில் யாரோ அழைக்கும் குரல் கேட்டது. யாரு என்று கேட்டபடி வெளியில் வந்தார் சந்தானம். வெளியே ஃபேன்சி ஸ்டோர் தாஸ், கண்ணாடி பிரேம் கடை நாரம்புநாத பிள்ளை, டெய்லர் ராஜாமணி, தீர்த்தபதி, ஸ்கூல் டீச்சர் காந்திமதி நாதன் எல்லாரும் நின்றிருந்தனர். வாங்கோ, உள்ள வாங்கோ, என்ன எல்லாருமா ஒன்னு சேர்ந்து வந்திருக்கீங்க என்று அவர்களை வரவேற்றார் சந்தானம். உள்ளே வந்த அவர்கள், நீங்கள் நம்ம ஊர் மக்கள் கஷ்டங்களை தீர எவ்வளவோ பாடுபட்டிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ஊர் மக்கள் எவ்வளவோ சௌகரியங்களை அனுபவிக்கிறோம். அதுக்கு காரணமே நீங்களும் உங்க உழைப்பும் தான். அப்படிப்பட்ட மகா மனிதரான உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அதை நாங்க எப்படி பொறுத்து கொள்வோம்? அதுதான் உங்களுக்கு உதவி எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம். எங்களுக்கு பின்னால உங்களுக்கு உதவி செய்ய இந்த ஊர் மக்களுடைய ஒவ்வொரு கையும் நீண்டிருக்கு என்றார் காந்திமதிநாதன். நீங்கள் என்ன சொல்றீங்க என்று ஒன்றும் புரியாமல் கேட்டார் சந்தானம். உங்க மக மீனாவோட கல்யாணத்தை நடத்த போதுமான பணம் இல்லாம நீங்க கஷ்டப்படுறதா தெரிஞ்சுக்கிட்டோம். மீனா உங்க வீட்டு பெண்ணு மட்டும் அல்ல, எங்க ஒவ்வொரு வீட்டு பொண்ணும் கூட. அதனால அவ கல்யாணம் நடக்க தேவைப்படுற பணத்தை நாங்க எல்லாரும் சேர்ந்து கொடுக்கலாம்னு இருக்கோம் என்றார் தாஸ்.
சந்தானத்தாலும் சாரதாவாலும் தம் காதுகளை நம்பவே முடியவில்லை. திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. அந்த தெய்வம்தான் இவர்களை எல்லார் வடிவிலும் வந்திருக்கிறதா? உங்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல என்று சந்தானம் சொல்லி முடிக்கும் முன், அப்பா என்று அழைத்தபடி அங்கே வந்தாள் மீனா. எல்லாரையும் பார்த்து, உங்கள் நல்ல மனதுக்கு எங்கள் நன்றி. நீங்க எல்லாம் கொடுக்க போற பணத்துல என் கல்யாணம் சிறப்பா நடக்கும்ன்றதுல சந்தோஷம்தான். ஆனா அந்த சந்தோஷம் என் கல்யாணத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கையில இல்லாம போயிடும். பெண் கல்யாணத்துக்கு பணம் இல்லாம ஊர்க்காரர்கள் இருக்கப்பட்டு கொடுத்த பணத்துல தானே உன் கல்யாணம் நடந்தது. இல்லாட்டா உனக்காவது கல்யாணம் ஆகுது அப்படின்னு புகுந்த வீட்டுல என்னையும் என் அப்பா அம்மாவையும் கேவலமா இகழ்ச்சியா அவமானமா பேசுவாங்க. அப்படி ஒரு நிலைமை எனக்கு ஏற்படுறதை விட ஒரு அர்ச்சகருக்கோ சமையல்காரருக்கோ கல்யாணம் செய்து கொடுத்தா நான் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருப்பேன் என்றாள் மீனா. உங்க அப்பா கல்யாண சம்பந்தமா ஒன்னும் பேசலையே என்று கேட்டுட்டு போகலாம்னு தான் வந்தேன் மீனா. உன்னோட தன்மான உணர்ச்சி பேராசைப்பட்ட என் கண்களை திறந்துருச்சுமா. நான் கேட்டது எதையும் உன் கல்யாணத்துக்காக உன் அப்பா செய்ய வேண்டாம் மீனா. கட்டின புடவையோட நீ வந்தா பொன்னையும் பொருளையும் விட பொன்னான தன்மானம் மிக்க உள்ளந்தான் பெருசுன்னு நான் உன்னை ஏத்துக்கிறேம்மா என்று கூறினாள் அங்கு வந்த பிள்ளை சேகரின் அம்மா. இத்துடன் தன்மானம் கதை முற்றம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. நன்றி, வணக்கம்.